அஞ்சாவது வாட்டி கண்டினியூஸா போடுறோம் பஞ்சாப் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டா. lot of problems in the CSK lineup. Definitely qualification. ஜடேஜாக்கும் சிவம் துபேக்கும் ருத்ராஜ் கைக்வாட் மேன் அண்ட் ஃபார்முக்கு தைரியமா போடணும்னா I think Dubé coming at one down was not a problem at all. Even him getting out is okay. மிச்சல் பண்ணிருக்கலாமே. மிச்சல் பண்ண நெக்ஸ்ட். I think next one should have been Mitchell. ஏன்னா ரவீந்திர ஜடேஜா கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம் நீங்க. I think it was a little too early for ரவீந்திர ஜடேஜா is more. எனக்கு என்ன புரியலனா டேரில் மிச்சல் போன மேட்ச் தான் 50 அடிச்சு வின் பண்ணி கொடுத்திருக்கானே இவங்களுக்கு. அவனும் ருத்துராஜ் கைக்வாட் ஹியூஜ் பார்ட்னர்ஷிப் போன மேட்ச். அவன் நம்பர் 3 ல வந்து 50 அடிச்சிருக்கான். இப்போ இந்த மேட்ச் பேட்டிங்கே ஆடல அவன் டேரில் மிச்சல். Then what is the playing in 11? Hi guys, welcome to Tiki Tika. முக்கு மேல ராஜா. ஆஹா. Hey. Hey. கோயிந்தா. Hey. Hey. அதாவது என்ன சீக்கா, நேத்திக்கு பொசுக்கி நசுக்கி என்னது தோசை வித் சட்னி, ஆலு பரோட்டா வித் சட்னி அமுக்கி பொட்டலம் பண்ணி அனுப்புவாங்கன்னீங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நல்லா தோசை சாம்பார் சட்னி வடகறி எல்லாம் பொட்டலம் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அஞ்சாவது வாட்டி கண்டினியூஸா போடுறோம் பஞ்சாப் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டா. lot of problems in the CSK lineup. Definitely qualification where they stand, but Punjab Kings dangerous side in நான் சொல்லியிருந்தேன். 261 confidence ஓட வருவாங்க சீக்கா. It won't be an easy game. I thought CSK initially maybe நேத்திக்கு ஒரு chance, but then towards the end my instincts was telling still Punjab Kings done, and Punjab Kings did it. So I got the prediction right, but let's go straight to it, Chika. Worrying signs for CSK. See, எனக்கு என்ன புரியலனா, yes, toss was a huge factor. Rutu rightly pointed out in the what do you call post match. I mean, everybody knew it. Dew was a huge factor, and அவங்க bowling படிச்சே அவங்க spinners, especially Brar, நான் brilliant bowling பண்ணாங்க. Brarum சரி, அவன் பேர் என்ன ராகுல் சேர் சரி, brilliant bowling பண்ணாங்க. I mean, in all fairness, மச்சான் அந்த இவனெல்லாம் போட்டு நசுக்கிட்டான், போட்டு ஹர்ஷ்தீப் சிங்லாம் போட்டு சட்னி பண்ணிட்டாங்க. ரபாடா ஒரு நல்ல என்ன பண்ணா ஓப்பனிங் பண்ணான் நீ போர்டிங். அதான் சொன்னேன் போஸ்ட் மேட்ச் கூட, ரபாடா விட்டு அந்த ஆரம்பிச்சான். எனக்கு என்ன பிடிச்சுன்னா அவங்க போலிங்ல ஹர்ஷ்தீப்பை போட்டு ஒரு மாதிரி சட்னி பண்ணிட்டாங்க போலிங்ல. ஹர்ஷ்தீப்புக்கு லைன் வரல, லைனை ஒண்ணுமே பண்ணல. அவன் சூப்பரா என்ன பண்ண ரபாடா வச்சு போலிங் ஆரம்பிச்சா அந்த மொமெண்டம் செட் பண்ணான். இன் ஆல் ஃபேர்னஸ் அந்த சப்பையா எடுத்தான். இவன் விக்கெட் அங்க எடுத்தாங்க, சொல்லி எடுத்தாங்க, போட்டது பவுன்ஸ் பண்ணி எடுத்தான். But the greatest thing is அவனோட தைரியம் என்ன பிடிச்சதுன்னா, இவங்க the only team which said நான் ஹர்ப்ரீத் பாரே போடுறேன், சஹாரே போடுவேன், தில்லிக்கு துபே வந்தா போடுவேன் போட்டான். துபேக்கு டெய்லியும் தைரியமா போடாம லெஃப்ட் ஹேண்ட் எல்லாரும் பயந்தாங்க. the whole இது வரைக்கும் ஐபிஎல் எல்லாரும் பயந்தாங்க லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின் ஆடுறதுக்கு. I don't think that's what happened, Chika. That's not what happened actually. என்ன நடந்ததுன்னா, நம்பர் 1 பால் டர்ன், அது ஒரு குட் மூவ்மெண்ட்ரண்டா, அது ஒன்னு ஆச்சு ஒண்ணுக்கு. அதுல டுபே அவுட் ஆயிடும், ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆயிட்டு போயிட்டான். அந்த அடிக்க போய் அவுட் ஆச்சு. தட்ஸ் வாட் ஸ்பின்னர்ஸ் அடிக்க போனா சான்ஸ் இருக்குன்னு தெரியும், அதான் அவன் பண்ணான் நம்பர் 1. பட் த ஸ்பின்னர்ஸ் அந்த மிடில் ஸ்பாட் அப்படியே கிராம்ப் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் போட்டு. அண்ட் பால் வாஸ் டர்னிங். அண்ட் மோர் ஓவர் என்ன புரியலன்னா, டேரில் மிச்சல் போன மேட்ச் 50 அடிச்சிருக்கான் நம்பர் 3 ல வந்து. இந்த மேட்ச் அவன் பேட்டிங்கே வரல. இல்ல சீக்கா, நீங்க க்ளோஸா நோட் பண்ணீங்கன்னா மேட்ச்ல என்ன ரியலா நடந்ததுன்னா, இந்த ரெண்டு ஓபனர்ஸும் வந்து நல்லா ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலி 6 overs 56 was a very good start, actually not a bad start at all. அதுக்கப்புறம் 6 to 15 there was not one boundary scored by any player. அங்கதான் மேட்ச் நம்ம உதப்பட்டோம். அங்கதான் ஹர்ப்ரீத் பிரார் அந்த 7th ஓவர்ல அஜிங்கியா ரஹானே அவுட் ஆவாரு சீக்கா. 7th or 8th or 9th ஓவர்னு நினைக்கிறேன். ஹர்ப்ரீத் பிரார் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் எடுப்பாரு. ரெண்டாவது பால் டூபே அவுட் வந்து ஃபர்ஸ்ட் பாலே சுத்தி எல்பிடபிள்யூ ஹேப்பன்ஸ். அவர் அந்த மாதிரி ஸ்டைல் தான். அங்கதான் மேட்ச் மாறிச்சு சீக்கா. அதுக்கப்புறம் ஹி பால் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின். ஏன்னா டூபே ஃபர்ஸ்ட் பால், இஃப் டூபே ஹட் கம் இன் லேட்டர், நெக்ஸ்ட் ஓவர் வந்து விக்கெட் விழுந்து அதுக்கப்புறம் டூபே வந்திருந்தாருன்னா he probably wouldn't have bowled ஹர்ப்ரீத் பிரார். பயந்துருப்பாங்க, டெஃபினட்டா பயந்துருப்பாங்க டூபேக்கு. ஏன்னா டூபே அதே ஓவர் அவுட் ஆனதுனால மொமெண்டம் கம்ப்ளீட்டா அந்த பக்கம் போயிடுச்சு. அங்க அதுக்கப்புறம் ருத்ராஜ் கைக்வாட் had to slow down. ஏன்னா நெக்ஸ்ட் ஓவர் ரவீந்திர ஜடேஜா ராகுல் சேருக்கு அவுட் ஆயிட்டாரு. சமீர் ரிஸ்வி சீக்கா நிறைய பேசணும், ஸ்பின் ஹிட்டிங் அபிலிட்டி நிறைய இருக்குன்னு. அந்த ஒரு மேட்ச் ரஷீத் கான் அடிச்சாரு. பட் டெஃபினட்டா எனக்கு ஒன்னும் தெரியல சீக்கா பெருசாலாம். ஏன்னா ரபாடா போடும்போது டைமே இல்ல அவருக்கு. ரபாடா போடும்போது பேட்டிங் ஆடும்போது தடவிந்தாரு. நீங்க கரெக்டா சொன்னீங்க. ஐ டோன்ட் திங்க் இஸ்
is 7.4 crores definitely not worth. 8.5 crore bracket அந்த லெவல் பேட்ஸ்மேன் அவன் தெரியவே இல்லை. ஏன்னா இன்னைக்கு தான் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரூவ் himself. See, நீ சொன்ன மாதிரி எஸ் அந்த பிராரும் இது பால் ஸ்பின்னிங், கிரிப்பிங், பால் டர்னிங். And of course, I mean, the toss ultimately became the toss is the boss man ஆயிடுறா நீ end of the day. பட் நீ சொன்ன மாதிரி கரெக்டா சமீர் ரிஸ்வி ஒரு சான்ஸ் எடுத்து அடிச்சிருக்கலாம். ஒண்ணுமே பண்ணல. அவன் தடவை 1-2 தடவை தான் போட்டு he could not play the spin at all. And அவன் என்ன பண்ணா நீ பார்த்தா ராகுல் சேர் போன மேட்ச் ஆடினா அந்த எங்க பிளாட் விக்கெட் கல்கட்டா நல்லா போட்டான். அண்ட் ராகுல் சேர் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணா. ஹர்ப்ரீத் பார் எல்லாருக்குமே தெரியும் நல்லா போடுவான் போலிங்னு. he is an experienced campaigner. And அவன் தைரியமா என்னன்னா நீ என்ன சொல்லு மச்சான், நீ ஜடேஜாக்கும் சிவம் துபேக்கும் ருத்ராஜ் கைக்வாட் மேன் இன் ஃபார்முக்கு தைரியமா போடணும்னா பெரிய விஷயம். அது டவுட்டே கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா சாம் கரன் வந்து அந்த ஓவரே வந்து நீங்க பாத்தீங்கன்னா பேக் டு பேக் விக்கெட் சீக்கா. ரஹானே ஃபர்ஸ்ட் பாலே அவுட், டூபே ரெண்டாவது பால் அவுட், ஃபர்ஸ்ட் பால் வைடு, ரெண்டாவது பாலே அடிக்க போய் அவுட். பட் நீங்க சொன்ன பாயிண்ட் ஆனா அப்சல்யூட்லி ட்ரூ சீக்கா. தில்லுக்கு துட்டுன்னு பவுலிங் போட்டாங்க ரெண்டு ஸ்பின்னர்ஸும். மச்சான் அவங்க வந்து யோசிச்சு பாரு, துபே வந்தானா எல்லாரும் இது வரைக்கும் யாரும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் லெக் ஸ்பின்னர் போட்டதே கிடையாது. அவன் கொடுத்தானே துபேக்கு பால், லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் பிரார் கொடுத்தானே பால். நான் போடுறான் என்ன வேணான்னு மச்சான். அவன் என்ன மாதிரி தைரியமா அவன் நல்லா கேப்டன் பண்ணிருக்கான் சாம் கரன். 19th ஓவர் எவனா ஒரு லெக் ஸ்பின்னர் கொடுப்பானா? எவ்வளவு தில்லுக்கு துட்டுன்னு கொடுத்தான் பாரு. சீக்கா மிக்ஸ் கேப்டன்சி பேக் சீக்கா. அது ஒரு சூப்பர் மூவ். ஆனா அது வந்து நோ பிரெய்னர் மூவ் சீக்கா. ரியல் ஆனஸ்டி நீங்களே யோசிச்சு பாருங்க. MS தோனி ஆன் ஸ்ட்ரைக், who would you prefer bowling? நீங்க ஹர்ஷல் பட்டேலுக்கு அந்த ஓவர் கொடுத்திருப்பீங்களா, இல்லாட்டி சாம் கரன் அவரே வந்து போட்டிருப்பாரா அகைன்ஸ்ட் MS தோனி? இல்ல ஒரு லெக் ஸ்பின்னர் ஒரு பெட்டர் ஆப்ஷன், விக்கெட்ல நல்லா டர்ன் ஆயிருந்தது பால். சோ அங்க வந்து it was a good move, but it was not நீங்க சொல்ற மாதிரி வந்து ஒரு தைரியமான மூவ். அனி it could have gone both ways. See, by any chance it could have gone. By any chance இவனுக்கு 3 6 மாட்டினா என்ன இருக்கும் உனக்கு? ஒரு 2 6 மாட்டினா இவனுக்கு மொயின் அலிக்கு Moeen Ali 6 man 12 runs gone. No, so that was a very gutsy move. He got Moeen Ali out in that over also. You know, no, it was a gutsy move, but it was. I felt on the. I really felt actually, in all honesty, நீங்க சொன்னீங்கல Sam Curran captain brilliantly. I actually thought Sam Curran made some big errors in தோணுச்சு. ஏன்னா இந்த விக்கெட்ல ஹர்ஷல் பட்டேலுக்கு ஐடியல் விக்கெட், இஃப் எனி விக்கெட் இந்த IPL இந்த விக்கெட் தான். ஸ்லோவர் போடவே இல்லை. அது ஒரு பிக் எரர். ஏன்னா அவரே வந்து சீக்கா நீங்க சொல்ல ஆனா நான் அந்த பாயிண்ட் ஒத்துக்கிறேன் சீக்கா. நெக்ஸ்ட் இயர் மெகா ஆக்ஷன் வருதுன்னு அவர் வந்து ஓடி வந்து 3 ஓவர் போலிங் போட்டுறாரு ஒரு சாம் கரன். டெத்ல வந்து அவர் மெகா ஆக்ஷன் மச்சான் 3 ஓவர் 3 விக்கெட் எடுத்துட்டான் சாம் கரன். அவ்வளவுதான் செட்டு 10 கோடி ரூபாய் எனக்கு வேற ஒண்ணு கிடையாது அவனுக்கு. இப்ப எல்லா மெகா ஆக்ஷன் தான் ஆடிட்டு இருக்காங்க மச்சான். அவன் குவாலிஃபை வேற விஷயம். அப்பா என்ன வேணா சொல்லு, பட் ஐ ஹேட் சர்வ்ட் ஹர்ப்ரீத் பிரார் மேன் ஆஃப் தி மேட்ச். அவங்க 2 பேருக்குள்ள பார்த்தனா 8 ஓவர்ஸ்ல 2 பேரும் சேர்ந்து 33 ரன்ஸ் கொடுத்திருக்காங்க. 8 overs 33 runs. That is where they won the match. And continuous போட்டாங்க 7 overs continuous போட்டாங்க. 8 over லாஸ்ட்ல போட்டாங்க 33 runs. Definitely match won there. So நீங்க அந்த பேட்டிங் பாயிண்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சீக்கா. ஓகே, டூபே வந்தார் அந்த டைம்ல. டெஃபினட்டா வந்து லெஃப்ட் ரைட் காம்பினேஷன். ஏன்னா ஓப்பனிங் 2 ரைட் ஹேண்டர்ஸ் Harpreet Brar and Rahul Chahar going to bowl. I think Dubey coming at 1 down was not a problem at all. Even him getting out is okay. Mitchell next year. I think next one should have been Mitchell. ஏன்னா ரவீந்திர ஜடேஜா கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம் நீங்க. I think it was a little too early for Ravindra Jadeja is more. எனக்கு என்ன புரியலனா டேரில் மிச்சல் போன மேட்ச் தான் 50 அடிச்சு வின் பண்ணி கொடுத்திருக்கானே இவங்களுக்கு. அவன் ருத்துராஜ் கைக்வாட் ஹியூஜ் பார்ட்னர்ஷிப் போன மேட்ச். அவன் நம்பர் 3ல வந்து 50 அடிச்சிருக்கான். இப்போ இந்த மேட்ச் பேட்டிங்கே ஆடல அவன் டேரில் மிச்சல். Then what is the playing in 11? Bowling போடல, பேட்டிங் ஆடல. But the biggest comedy moment வந்து டேரில் மிச்சல் வந்து 2 runs ஓடுனது தான் MS தோனி ஸ்ட்ரைக்ல இருக்கும்போது. ஏன்னா அவர் லாஸ்ட் ஒரு பால் அடிச்சுட்டு டேரில் மிச்சல் 2 ரன் ஓடிடுவார், MS தோனி நவர மாட்டார். அது சம சிரிப்பா இருந்தது அந்த மோமெண்ட். பட் நீங்க சொன்ன மாதிரி டேரில் மிச்சலுக்கு பேட்டிங்கே வராது. Samir Rizvi not really living up to the mark. I am telling you Chika again and again. Yes, even batting is too dependent. அவங்க என்ன நினைக்கிறாங்க, சிவம் துபே ருத்ராஜ் கைக்வாட் வச்சுதாங்க பேட்டிங் எல்லா வாட்டியும் சிவம் துபே ருத்ராஜ் கைக்வாட் சிவம் துபே எல்லா மேட்ச் அவங்க அடிச்சாதான் வின் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா there will be a time. See, ருத்ராஜ் கைக்வாட் has now scored in all the last 4 innings consecutively and Shivam Dubey has been very consistent. So ருத்ராஜ் கைக்வாட் பாருங்க
பஞ்சாப் லாஸ்ட் மேட்ச் இன்னைக்கு 62, முந்தின மேட்ச் 108, அதுக்கு சாரி 98, 108, அது ஒன் மேட்ச் முன்னாடி பாம்பே 69, KKR 67. So 1 2 3 4 5 6 7 இன்னிங்ஸ்ல 6 இன்னிங்ஸ் அடிச்சிருக்கான் அவன். ஓய்யோ, look at those scores chica. 67 not 69 ஒரே ஆரஞ்சு கேப் தான் மச்சான், ஆரஞ்சு கேப் அவன். அதான் ஆரஞ்சு கேப் இன்னைக்கு one match less orange cap. Unbelievable. They missed him. அதுல டவுட்டே கிடையாது. ரித்ராஜ் கைக்வாட் has gone ahead of விராட் கோலி. அந்த மாதிரி ஒரு பேட்டிங் ஆடி இருக்காரு டெஃபினட்டா இந்த ஐபிஎல்ல. இல்லடா, அவன் மட்டும் தான் ஆடணும். அவன் how much can one player do? See, suppose he has 2 off games, let's put it that way. அவனுக்கு ஒரு 2 off game, ஒரு துபேக்கு ஒரு 1 off game சேர்ந்து பேர் வந்துருதுன்னு வெச்சுக்கோ, ரெண்டு மேட்ச் சேர்ந்து ஒரு மேட்ச் ரெண்டு பேருக்கு வந்துருதுன்னு வெச்சுக்கோ சேர்ந்து, then they start ஒத்தருக்கு வந்ததே. see, as much as Rituraj Gaikwad is probably your best batter in your team, எனக்கு தெரிஞ்சு your most important batter in the team is Shivam Dube chica. Shivam Dube சீக்கிரமா அவுட் ஆனா CSK are in big trouble. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பொலந்து கட்டுற பேட்ஸ்மேன் கிடையாது, வேற யாரும் பண்ணல. 100%. அது என்ன ஆயிடுது, சிவம் துபே அவுட் ஆனா அவங்க ஒரு மாதிரி 40% புஷின் இறங்கிடுறாங்க. லெட்ஸ் புட் திஸ் வே. ருத்ராஜ் கைக்வாட் அவுட் ஆனா 30% புஷின் இறங்கிடுறாங்க. சோ பேலன்ஸ் 30% வச்சு மேனேஜ் பண்ணிருக்காங்க இது வரைக்கும். லெட்ஸ் பி வெரி கிளியர். தி மேன் பாருமா, நீங்க அஜிங்கியா ரஹானே தான் ஆடிட்டு இருப்பாங்க ஓப்பனிங், அவங்க மாத்த மாட்டாங்க. அது அஜிங்கியா ரஹானே ஓப்பனிங் மாத்த மாட்டாங்க, அது வச்சுதே ஓடிட்டு இருப்பாங்க இவங்க. சோ ரஹானே பார்த்தா 29 9 1 36 5 4 இந்த மாதிரி அவன் இந்த மாதிரி ஆடி சீசன் முழுக்க தள்ளிடுவான் இந்த மாதிரி. பட் வேற அதே இந்த எண்ட் ஆஃப் தி டே இப்படி பார்த்தனா போறாத குறை பதிரனா வேற கிடையாது இன்னைக்கு. அவன் போறாத குறை இந்த தீபக் சேகர் வந்து ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆஸ் யூஷுவல். அவன் போன வருஷம் பண்ண மாதிரி கால் இழுத்துட்டு போயிட்டான் அவன். புரிஞ்சுதா அவனுக்கு? அங்க அவன் பாவம் வந்து இந்த டிஸ்பைட் திஸ் வெட் விக்கெட் ரவீந்தர் ஜடேஜா ஏதோ ஒரு மாதிரி 3 ஓவர் அமுக்கி போட்டு 22 ரன்ஸ் கொடுத்துட்டான். மொயின் அலி அங்க இது பண்ணா, அங்க துபே வந்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தான். ஷார்துல் தாக்கூர்லாம் வச்சு நீங்க ஆனீங்கன்னு வச்சுக்கோ, நீ என்ன வேணா சொல்லலாம். நீ தாக்கூர் ஈக்கூர்லாம் பியோர் லயபிலிட்டி இன் மை ஒப்பீனியன். மச்சான் இது வரைக்கும் அவன் ஆடின எப்படி இது வரைக்கும் 10 மேட்ச் ஆடி இருக்கோமா? நம்ம 4 மேட்ச் அவனாலே உத வாங்கியிருக்கோமா இல்லையா? உண்மையை சொல்லுங்க. நீ ஐ மீன் செம அடி வாங்குறாரு ரிஷிகா. அவர் வந்து கேள்விக்கு பதில் சொல்லு. 4 மேட்ச் அவனால உத வாங்கியிருக்கோமா இல்லையா? பட் டுடேஸ் மேட்ச் எல்எஸ்ஜி 2 மேட்ச், இன்னைக்கு ஒரு மேட்ச். see he lets go. அவன் ஸ்ட்ரைட் அவே பவர் பிளேல அவன் பிரஷர் ரிலீஸ் பண்ணிட்டான். ஓகே சிக்கா, நான் எனக்கு அவன் பவர் பிளேல அந்த கிளீசன் நல்லா போட்டாரு சிக்கா. நியூ பால்ல வந்து சூப்பரா போட்டாரு. கிளீசன் நல்லா போறான்டா, கிளீசன் நல்லா போட்டான்டா. பவர் பிளேல பிரஷர் ரிலீஸ் பண்ணது யாரு? பவர் பிளேல அவுட் ஆயிட்டான் இல்லையா? அவுட் ஆயிட்டான். அதுக்கப்புறம் யாரு பிரஷர் ரிலீஸ் பண்ணா? அதுதானே ப்ராப்ளம். இப்ப சிஎஸ்கே கோயிங் ஃபார்வர்ட் என்ன பண்ண போறாங்கன்னு இப்ப துஷார் நீங்க என்ன தாக்கூர் அப்படி என்னதான் பாக்குறாங்க இவங்க? எனக்கு புரியவே இல்லையே. What do they see in Lord Tagore so much that he is a certainty in all the matches, in playing all the 11 all the matches 11, and everybody is saying Tagore Lord Tagore. ஆமாண்டா, நான் 10 மேட்ச் ஆனா ஒரு மேட்ச் ஒரு 6 மேட்ச் எனக்கு கொடுங்கடா, நானும் ஒரு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணுவேன்டா. கதையா இருக்க. இந்த வயசு 64 வயசுல எனக்கு ஒரு மேட்ச் கொடுங்க, நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன், நான் போலிங் போடுவேன்டா, ஒரு 2 விக்கெட் எடுப்பேன்டா. Anyway, CSK against Punjab, last 5 matches, 5 in a row. I'm talking about Lord Tagore. I have to make it very clear. I don't know whether CSK people are going to watch this show at all or not. நீ எனக்கு ஷார்துல் தாக்கூர் கொடுக்குற பேக்கிங் எனக்கு கொடுத்தனா நான் இந்த வயசுல பெர்ஃபார்ம் பண்ணுவேன் மச்சான். உண்மையை சொல்றேன் நான். கலக்கறேங்க. அப்பா டக்கர் போலிங் நான் போடுவேன் மச்சான். ஆஃப் ஸ்பின் போட்டு 2 விக்கெட் எடுப்பேன். என்ன 2 ஸ்டெப்ல போலிங் போடணும், ஃபீல்டிங் தான் பண்ண முடியாது என்னால, பேட்டிங்லாம் பண்ண முடியாது என்னால. போலிங் போட்டுருவேன் 4 ஓவர். ஓப்பனிங் பேட்டர்ல இருந்து பவுலிங் கிட்ட போயிட்டாரு. இப்படி நீ பேக் பண்ணி பாத்திருக்கியா? அடிவா மொத்துறாங்க மேட்ச் மேட்ச். Okay, now let's talk about correct. 100% agree with you. You but understand, no, there's a relevance to it. The power play. See, you got Prabh Simran out early, right? Correct. நீ அந்த சமயத்தை என்ன பண்ணிருக்கணும்? 2 பெஸ்ட் bowlers குட் பண்ணிட்டு முஸ்தபிசூர் கிளீசனையும் போட்டு ஒரு அம்கமிக்கு தான் வச்சுக்கோ. அந்த சமயத்துல உனக்கு ஒரு ப்ராபபிளி ஒரு விக்கெட் கிடைச்சிருக்க சான்ஸ் இருந்தா அர்த்தம். Then you would have been in the game straight away. Let's be very clear. Now put it in the right perspective, Ani. But whereas ஷார்துல் தாக்கூர் 2 ஓவர் கொடுத்து அவன் ஏதோ ஒரு தேர்ட் மேனும் டீப் பாயிண்ட் வச்சு அவசரம் ரைட் லீடர் விக்கெட் எடுக்கிறான். ஷார்ட் பால் போட்டு அவன் ரைட் லீடர் பாயிண்ட் மேல 6 அடிக்கிறான். சரி, பாயிண்ட் மேல 6 அடிக்க ஷார்ட்டா போட்டா மிட் வீட்ல புல் பண்ணி ஃபைனல்ல 6 அடிக்கிறான். அதை விட்டானா நேரம் அடிக்கிறான்.
போய் ரைலி ரூசோ வந்து பெரிய பர்சன் ஆக்கிட்டாங்க இந்த பசங்க இன்னைக்கு. Okay, the He other played brilliantly. He played Yeah. brilliantly. Okay. I'm not saying no, but Riley Russo is not that great a batsman that he is now projected to be today. Yeah, but the more pressing concern for me is Ravindra Jadeja, our bowling performances. Should CSK and Jadeja be worried, Chika? ஏன்னா இந்த சீசன் லாஸ்ட் சீசன் மாதிரி இல்ல. எஸ் டெஃபினட்டா வந்து நிறைய மேட்சஸ் பாத்தீங்கன்னா the only match where he bowled first la Chika, then the KKR match. He bowled very well. KKR match வந்து he bowled brilliantly. But அந்த டியூல வந்து first bowling போட்டதா he would have bowled brilliantly. Unfortunately, toss is proving wrong. இதே So you blame all these defeats on toss. இதே மேட்ச் ஜடேஜா bowling போட்டதான்னு வெச்சுக்கோ, அந்த பசங்க 130 அடிச்சிருக்க மாட்டாங்க. ஜடேஜா மூவிங் அலி இதே bowling combination spin, the ball is gripping a lot. Let's be very clear. So dew does play a factor. Clear-ஆ தெரிஞ்சது இன்னைக்கு. வந்து மெகா டியூ போன மேட்ச்ல லைட் டியூ அகைன்ஸ்ட் சன்ரைசர்ஸ். They changed the ball 3 times when CSK bowled. அதான் சொல்றேன், மெகா டியூ when CSK came into bowl. So but the point is, okay, I really thought 160 170 could be a winning total, and if you had got few early wickets. See, I never expected Riley Russo to play so well, but these guys gave runs to Riley Russo. Yes, he did apply himself to play well, but he gift பண்ணாங்க runs. அவன் பாரு கிளீசன் அடிக்கல, முஸ்தபிசுர் ரஹ்மான் அடிக்கல. கிளீசன் ஃபர்ஸ்ட் 2 பால் 2 4 Chika நல்லா ஆரம்பிச்சு 2 4 அனி, பட் ஓவரால் பார்த்தா கிளீசன் அவ்வளவு பொளக்கல. அவன் ரவீந்திர ஜடேஜாவும் அவ்வளவு பொளக்கல. நீப்பா ரவீந்திர ஜடேஜா 3 overs 22 runs. யார பொண்ணா அவன்? மிஸ்டர் லா தாக்கூர் பாருங்க, 3.4 overs 48 runs. இந்த 160 மேட்ச்ல ஒரு bowler 48 runs கொடுத்தா எப்பறா நீ மேட்ச் வின் பண்ண முடியும்? ஏன் Chika, அந்த டீம்ல இருந்தா ஹர்ஷ்தீப் வந்து 52 ஹர்ஷ்தீப் சிங் வந்து அவன் வந்து வேர்ல்ட் கப்ல இருக்கான்னு சொல்லி ஜாலிடிஜில்கா bowling பண்ணிருக்காங்க. டேய் ஒழுங்கா bowling போடுறா, வேர்ல்ட் கப் நீ தான் இந்த மாதிரி bowling பண்ணா உன மச்சான் அங்க மேன்ஹாட்டன் எல்லாத்தையும் அடிப்பாங்க போட்டு ஜாகிரதை bowling போட்டு அங்க போய் நியூயார்க்ல போய் இந்த மாதிரி bowling போட்டா இதுதான் மேன்ஹாட்டன், இதுதான் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அங்க அடிப்பாங்க அவனை போட்டு அப்படி அந்த மாதிரி. பாகிஸ்தான் பசங்க போய் ஹர்ஷ்தீப் சிங் மாதிரி bowling போட்டான்னு வெச்சுக்கோ, திஸ் இஸ் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, ஏ ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அவன் ஹிந்தில பேசி சொல்லுவான், ஏ மேன்ஹாட்டன் அப்படின்னுவான். நாம பார்த்துருப்போம் ஹர்ஷ்தீப் சிங் அப்படின்னு. Yeah, but it was actually teams to beat CSK 4+ times at Chepauk. Mumbai Indians and Punjab பாருங்க 4 times CSK க்கு வந்து அந்த Fortress சென்னையை உடைச்சிருக்காங்க. So definitely ஒரு bogus team-ஆ இருந்திருக்கு, and we are going to be playing this bogus team again in 4 days time, but this time at their home. So அவங்க complete opposite spectrum. அப்ப ஆஃப்டர்நூன் கேம் இந்த வெயில் போல தர்மசாலால ஆஃப்டர்நூன் கேம். But actually speaking, that probably, okay, let's come to that game when we cross the bridge. We'll come to that game. We'll cross the bridge when we get there. Let's come back to this game, Chika. Let's go to the points table. 1 second. Chika, let's go to the points table. Okay, points table பார்த்துருவோம், அதுக்கப்புறம் இந்த டிஸ்கஸ் பண்ணிடுவோம். CSK is still in the top 4. ஆனா நாளைக்கு SRH are playing RR, and if SRH can win that match, CSK will be out of the top 4 by 2 points, just not by net run rate, by 2 points. ஸோ அது வந்து ஒரு பெரிய கன்சர்னா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க கையில ஒண்ணுமே கிடையாது. இட் வில் டிபெண்ட் ஆன் அதர் லாசஸ் unless and otherwise they go on to win the rest of the 4 matches. So this is why I wanted to ask you in the beginning, Chika. நான் in the middle of the IPL around that time நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், I don't know why I feel CSK will miss out. I still feel CSK are going to miss out, Chika. எனக்கு ஏன் தெரியல, something is not right. CSK ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அவங்க SRH இந்த மாதிரி இன்னொரு SRH has to play LSG டா. அந்த so Chika, you still have to go, you just lost to Punjab. அரே ஒரு நிமிஷம் இருப்பா, அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து கிளாஷஸ்லாம் மாட்டின்னு that will be an advantage to CSK. ஒரு டீம் தான் அடிக்க முடியல. LSG SRH who are the run now competing with CSK. CSK யாரெல்லாம் ஆடணும் Chika? CSK ஒரு அட்வான்டேஜ்னா இந்த காம்படிட்டர்ஸ் ஆடுறது இல்ல. CSK you know what the next CSK fixtures are? நான் சொல்றேன் உனக்கு, எனக்கு படமா தெரியும். நான் சொல்றேன், பஞ்சாப் அவே, குஜராத் அவே, அதுக்கப்புறம் RR at home. RR at home and RCB last at RCB. So adanda the advantage here for CSK I still maintain is Dani, you are not clashing with your competitors, whereas
KKR has to be play LSG once more. LSG I has to don't- play SRH once more. I don't agree with you. நீங்க சும்மா நீங்க CSK சப்போர்ட் பண்ணவே பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த cancellation-ல ஒரு உங்களுக்கு advantage வரும்ன்ற அந்த one match இவங்களுக்கு ஒரு cancellation if you ask me, CSK have a big disadvantage. ஏன்னா next 4 fixturesல 3 away fixtures சீக்கா. And CSK historically நீங்க CSK எடுத்து பார்த்திருந்தீங்கன்னா they are very dominant at home but are not great away. So we are not great travelers. ஞாபகம் வச்சுக்கோங்க. historically நீங்க பாருங்க நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம் when we have gone away. like Mumbai Indians we beat them very easily this year, no? Yeah, we've lost 3 away games already this year, Chika. லக்னோல போய் உதப்பட்டோம், வைசாக்ல போய் உதப்பட்டோம் against Delhi, and ஹைதராபாத்ல போய் சன்ரைசர்ஸ் அவே உதப்பட்டோம். அந்த 3 away defeats விட்டீங்களே. நீங்க சும்மா வின்ஸ் மட்டும் பார்த்துன்னு இருக்கீங்க. நீங்க வந்து இல்ல டீம் பார்க்கறது விடுங்க. CSK பண்ணனும், CSK என்ன பண்ணனும், கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணனும். யோ நான் ருத்துராஜ் கைக்வாட் துபாய் மாட்டாக்ஷா வின்னு கிடையாது. நீங்களாம் வந்து அடிக்கணும். லெட்ஸ் பி வெரி கிளியர். நம்பர் 1 பத்திரானா அகைன் பார் ஐ டோன்ட் நோ. ஐயோ பத்திரா மிஸ் பண்ணது ரொம்ப இப்ப முஸ்தபிசுலும் கிடையாது அடுத்த மேட்ச்ல இருந்து. இப்ப இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்ப வந்து கிளீசன் வந்துட்டான், ரைட். வேற யார் இவங்க ஆட போறாங்க? ரச்சின் ரவீந்திரா திருப்பி எடுத்துன்னு வரணுமா ஓப்பனிங், லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின் ஓபன் போடணுமா போலிங், அந்த மாதிரி இருக்கும். வேற யாரு இருக்கா உங்களுக்கு ஃபார் மீடியம் பேசஸ்? I don't know, Chika. I feel we should go to the old concept only, Chika. In the last year oda setup dan Chika was working out. This இல்லடா யார் ஃபாரின் பிளேயர்ஸ் யாரா இருக்கா? I still don't believe you need 2 foreign outstation fast bowlers, Chika. நீங்க லாஸ்ட் இயர் துஷார் தேஷ்பாண்டே ட்ரஸ்ட் பண்ணீங்க. So give the ball to துஷார் தேஷ்பாண்டே. முகேஷ் சௌத்ரி ஒரு மேட்ச் அடி வாங்கினாரு. எஸ், டெஃபினட்டா அடி வாங்கினாரு. பட் ஒரு ப்ராப்பர் நியூ பால் பவுலர் இப்போ தீபக் சாஹர் இல்லனா முகேஷ் சௌத்ரி நீங்க பிளைண்டா கொடுக்கலாம். முஸ்தபிசுரும் இல்ல. சோ லெஃப்ட் ஆர்ம் சீமர் ஒரு மேட்ச் அடி வாங்கினாரு. டெஃபினட்டா அந்த மேட்ச் அபிஷேக் சர்மா பொலந்தாரு, டவுட்டே கிடையாது. ஆனா ஷார்துல் தாக்கூர் எல்லா மேட்சும் தான் பொல வாங்குறாரு. சோ நீங்க ஷார்துல் தாக்கூர் பேக் பண்றதுக்கு முகேஷ் சௌத்ரியாவது நீங்க பேக் பண்ணலாம், who has done well up front. Fair point, agree with you completely. The other point I'm still going to make is that Deekshana is being missed. 100%. Deekshana is being missed. CSK historically have done well because of those 2 spinners. ஒரு தீக்ஷனா ஒரு ரவீந்திர ஜடேஜா. தீக்ஷனா லாஸ்ட் இயர் நீங்க பாருங்க இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் எடுத்தாரு. Chika இம்பார்ட்டன்ட் மேட்சஸ் ஆடவே இல்ல நம்ம இந்த வருஷம். மிச்சல் சாண்டர் என்ன கட்னா அடுத்த பஞ்சாப் மேட்ச் அந்த மாதிரி விக்கெட்லாம் மிச்சல் சாண்டர் இஸ் a brilliant bowler, flat wicket bowler. And then ஓப்பனிங்ல வந்து நீங்க ரச்சின் ரவீந்திரா or மொயின் அலி, one of the 2 you have to go back to them. At least ரச்சின் ரவீந்திரா பேசியாச்சு, நம்ம 1000 வாட்டி பேசியாச்சு, அவங்க பண்ண மாட்டாங்க. நீ பாயிண்ட் இஸ் எனக்கு மொயின் அலி ஓப்பனிங் அனுப்பு. அதான் நம்ம எவ்வளவு வாட்டி ஷோக் பேசுவோம். மொயின் அலி அனுப்பு ஓப்பனிங். அஜிங்க ரஹானே வேணா மிடில் ஆர்டருக்கு ஏதாவது ஸ்டாப் கேப்பா ஏதாவது விக்கெட்ஸ் விழுந்ததா இந்த ரிஸ்வி பொசிஷன் அஜிங்க ரஹானே ஆடிட்டு போனீங்க. எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. தீக்ஷனா சாண்டர் ஹேஸ் டு பிளே. நீ சொல்ற மாதிரி இந்தியன் மீடியம் பேசஸ் போறோம். பத்திரனா ஆடல பத்தி கவலை கிடையாது. பத்திரனா எனக்கு நீ கரெக்டா போன மேட்ச கரெக்டா சொன்ன. வெளில வாக் அவுட் போன மேட்ச் will be fit for the next 2 games in it. Anyway, so we'll come to the bridge. We'll cross I'm the just bridge saying when we this come course to it. correction, just like how I'm saying these are the corrections that has to be done. See, still 4 matches are to go. அது 3 மேட்ச் வின் பண்ணும் CSK. இப்போ 4ல 3 வின் பண்ணும். எதெல்லாம் ஈஸியா வின் பண்ண முடியும்? GT ஈஸியா வின் பண்ண முடியும். Let's be very clear. Let's go on by ticking points. GT ஈஸியா வின் பண்ண முடியும். RCB கடைசி மேட்ச் ஈஸியா வின் பண்ண முடியும். RCB லாம் இப்ப வந்துல அந்த ஃபார்மேஷனை மாத்தி அவங்க டாப் 4 பாருங்க. இப்போ வில் ஜாக்ஸ் நம்பர் 3 பாத்தீங்களா எப்படி ஆடுறாருங்க. அவங்க அந்த கரெக்ஷன் பண்ணிட்டாங்க RCB. எனக்கு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போதும், கரண் சர்மா எல்லா மேட்சும் நான் ஆடுறேன். They have made a course correction. They are going to be spoilers in the tournament from now on. That batting lineup, Faf du Plessis is in form, Virat is in form, Will Jacks is in form, number 4 Rajat Patidar is in form, Cameron Green is in form. எல்லாரும் ஃபார்முக்கு அவங்க unfortunately very late in the day. Maxwell வந்து bowling போட்டு ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. So they have made that course correction. அவங்க வந்து இந்தியன் bowler சிராஜ் and தயால ட்ரஸ்ட் பண்ணி போறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட்ல சொன்னோம் if they make that lineup they will be dangerous in that lineup is now. அது நம்ம 7 மேட்ச் முன்னாடி சொன்னோம். So it's not an easy இப்ப அப்பா CSK என்ன கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணனும்னு நினைக்கிறேன் நீ?
I think they have to trust either Rachin or Moeen Ali to open Chika. ஏன்னா Moeen Ali is being wasted at that position. Bowling ரெண்டு ஓவர் மேல போட மாட்டாரு. He has not been that effective in the due conditionsல. But on slow wickets first match சூப்பரா போட்டாரு. நம்ம பார்த்தோம். He can definitely be useful. So உங்களுக்கு அந்த ஆஃப் ஸ்பின் ஆப்ஷன் வேணும். You don't want to go to தீக்ஷனானா நீங்க மோயின் அலியை வச்சுட்டு ஓபன் பண்ணுங்க. மோயின் அலியை வச்சுட்டு ஓபன் பண்ணுங்க. இல்லாட்டி ரச்சின் ரவீந்திரா கூட திருப்பி ஒரு லெட் ஹிம் கம் பேக். ஜானி பேரிஸ்டோ ஒரு பிரேக் எடுத்துட்டு வந்து எப்படி ஆடுறா இருப்பாரு. ஒரு பிரேக் ஜானி பேரிஸ்டோ என்னன்னா ஜானி பேரிஸ்டோ பார்த்தா அவன் தில்லு குட் பேட் காணா நீங்க. அகைன் யூ see he maximized the power play. Johnny Bairstow and Riley Russo they maximized the power play. 6 overs அவங்க எவ்வளவு almost 60 runs இல்லையா 59 runs 54 runs அதான். அங்கதான் we lost the match. CSK lost the match in the power play itself. Then they were the back foot completely. I still believe we lost the match in the middle overs, Chika. ஏன்னா அவங்களும் பவர் பிளேல 56 ரன் அடிச்சோம் Chika. Rahul Chahar leg spinner, Harpreet Ball left hand, they won the match for them. 8 overs, 33 runs, dear viewers. Ange match done and dusted. But still 160, in my opinion, was a decent score. But then I never expected the due factor to be so huge. Let me be very frank. Very interesting. Yes, due was a huge factor, without a doubt, and it has been a struggle. All match due factor இருந்தது, but இவ்வளோ இல்லை. But இந்த match மெகாவா இருந்தது. Somewhere I think there is somewhere number spin attack hasn't lived up to its potential. Maybe because of the due factor. It could be because of the due factor. Obviously because of the due factor. But a big key factor last year us winning. Okay, producer உங்களுக்கு வந்து ஜடேஜாவோட ஸ்டாட்ஸ் இருந்தா போடுங்க. The biggest key factor last year winning was Ravindra Jadeja, Chika. 21 wickets in the tournament, 19 or 20 wickets in the tournament, right? Across India தான். Those wickets in the middle overs kept us, Chika. அதுக்கப்புறம் பத்திரானா would come in the end and finish the match off. So on the wickets in the middle, we are not able to get today. அது ஏன் தெரியுமா இவங்க இந்த பவர் பிளே அடிச்சு தள்ளிடுறாங்க இல்லையா? அவங்க வந்து they needed only shot. அவன் ஷட் டவுன்ல போயிடுறான். இப்போ ஷட் டவுன் போலிங்க்கு போயிடுறான். அவன் விக்கெட் எடுக்கிறதோ ஷட் டவுன்ல போயிடுறான். அவன் they put in the defense because the power play அடிச்சிடுறாங்க போட்டு. அதுதான் ஆயிட்டு இருக்கு உனக்கு. So yeah, பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் CSK பண்ணுவாங்களா இல்லையா. Shivam Dube and Ruturaj Gaikwad இவ்வளோ ஓவர் டிபெண்டன்ஸ் is not good. Over dependence on two players for any team is not good. Others need to step up, boss. யாரெல்லாம் அடிக்கணும்? நீ 30 ரன் அடிக்கிறியோ 40 ரன் அடிக்கிறியோ எவனும் அடிக்கிறியோ நீ இந்த ரிஸ்வி கிஸ்வி எல்லாம் நம்ம எல்லாம் என்னையா சொன்னாங்க ரிஸ்வி பத்தி கச்சா முச்சான் அடிப்பான் இப்படி அடிப்பான் அப்படி அடிப்பான் நாங்க கட்சியில பார்த்தா தொசுக்கிறான் வந்தீங்க. நோ எனக்கு வந்து அந்த சிச்சிக்கா எவ்ரி யங் பிளேயர் வந்து நீங்க கொஞ்சம் ஒரு ரன் கொடுக்கணும். டெஃபினட்டா அந்த ரன் கொடுக்கணும். யூ ஷுட் see a few matches to see whether he really does well or not. எனக்கு என்ன ஒன்லி கன்சர்னா ஒரு ஃபீல் கர்ச்சுரானி ஒரு ஃபீல் கர்ச்சுரானி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஒரு ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்கிறது ஒரு ரஷீத் கான் அத இதே ரிஸ்வி வந்து 2 6 ரஷீத் கான் அடிக்கும்போது நீங்க வந்து எப்படி பேசுனீங்கன்னு எனக்கும் தெரியும் சீக்கா. நான் என்ன சொல்ல வரேன் அடிச்சானே நீ நான் என்ன சொல்ல ஓகே நான் என்ன சொல்ல அப்ப சிச்சுவேஷன் சீக்கா கொஞ்சம் பேச விடுங்க சீக்கா. நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த ரபாடா போட்ட ஓவர்ல மட்டும் தான் நான் பார்த்தேன், கிளீனா நோட் பண்ணிருந்தேன். ஏன்னா ரபாடா போட்ட ஓவர்ல அவருக்கு கொஞ்சம் டைம் இல்லாத மாதிரி இருந்தது. தட் வாஸ் மோர் கன்சர்னிங் டு மீ than his overall batting. ஏன்னா his overall batting he'll find his feet. He's definitely a brilliant player in the domestic level. பட் இந்த லெவல்ல நீங்களே சொல்லியிருக்கீங்க and we all know IPL லெவல்ல 140 plus நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணீங்கன்னா it will be a problem in and but that was the only concern. But anyway, moving on from Rizvi, CSK க்கு definite problem நீங்க சொல்ற மாதிரி I don't think there is any advantage to CSK. I think it's a big disadvantage going and playing 3 away games. ஏன்னா நீங்க next 4ல 3 win பண்ணியே ஆனோம். And even that home game against RR and RR have beaten us quite a few times at Chepauk. RR again afternoon game. Next 2 games are afternoon games. 5th வந்து இங்க அங்க பஞ்சாப்ல afternoon game and 12th இங்க மெட்ராஸ்ல RR வந்து afternoon game. நடுவுல GT எங்க ஆடுறாங்க. நடுவுல எங்க GT ஆடுறாங்க. 8th வந்து GT ஆடுறாங்க. So this was Ravindra Jadeja last year Chika. 20 wickets 7.5 economy. So clear-ஆ தெரியுது Chika. இந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த 3 wicket haul against
KKR தவிர I don't think he's picked up many wickets. I think he's on 4 or 5 wickets only. அந்த மாதிரி தான் இருந்திருக்காரு ஜடேஜா. So it has been a big problem. ஜடேஜா அந்த நடுவுல விக்கெட்ஸ் எடுக்கலனா அதுவும் ஒரு பெரிய ப்ராப்ளம் சீக்கா சிஎஸ்கேக்கு. Correct. Jadeja not getting wickets is also a big issue for that is why they should even think of Santner. Santner, Jadeja and tandem are brilliant bowlers. And flat tracks, these two guys are very good bowlers. For example, the next match in Punjab, it is going to be a flat track, but flat track, like these two guys are very brilliant bowlers. Understand that. சின்ன பவுண்டரி Line to line போடுவாங்க. Line to line போடுவான். ரிஸ்க் எடுப்பீங்களா அந்த சின்ன பவுண்டரியில எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர்? அனி நீ எங்கேயாவது சான்ஸ் எடுக்கணும் நீ. Let's go straight to it, Chika. Yeah, after this, nothing much left in this match overall. I hope CSK make the necessary course correction, Ani. I really hope they make the necessary course correction because CSK, the fight and that tournament also becomes interesting and CSK qualifying. It will go down to the last qualifying for the playoffs is very important from the tournament point of view. Already Bombay illanga. Anyway, producer, points table before we go to the Sunrisers match. திருப்பி ஒரு தடவை செக் பண்ணிடுவோம். So CSK 10ல they are still on 4. I have a weird feeling, Chika, in the season 7 might qualify in. இல்லடா நீ. Ani, I'll go 7 one step wins further. might qualify, Chika. I don't know, Chika. இல்ல. Ani, I'll go one step further. 3 டீம் 9 போகும், ஒரு டீம் 8ல போகும். நீ பாரு. சரி, நீங்க அப்படி போறீங்க. If Sunrisers Hyderabad lose tomorrow's match, I am going for a 7-win qualification with net run rate. If Sunrisers Hyderabad lose the match tomorrow, they are finished. Yeah, Chika, they'll be on the same points as CSK. How are they finished? அது வேற விஷயம். மணி உனக்கு எல்லாரும் இது ஆரம்பிக்காதீங்க சீக்கா. இது நிறைய தடவை நீங்க இந்த மாதிரி சும்மா ஏதாவது நீங்க இல்லடா நாளைக்கு ஓகே இது வேற விஷயம். இதே மாதிரி தான் நேத்து நீங்க சிஎஸ்கே பத்தி கூட ஆரம்பிச்சீங்க. இதே மாதிரி தான் சிஎஸ்கே பத்தி கூட ஆரம்பிச்சீங்க. நீங்க சொன்னீங்க பட் சிஎஸ்கே இஸ் டிஃபரண்ட் ரா. we are playing பஞ்சாப்டா இப்படி பொசுவாங்க. it's IPL. there is nothing guaranteed in IPL. 10 can beat number 1. நம்ம பார்த்துட்டோம் அது ஆல்ரெடி. ஆர்சிபி மாதிரி ஒரு bowling attack வந்து ஷார்ட் லெக் சிலி பாயிண்ட் வச்சிட்டு சன்ரைசர்ஸ்க்கு அகைன்ஸ்டா போட்டாங்க. anything can happen this IPL. அந்த மேட்ச்ல predict பண்ண ஆர்சிபி வின் னு மறக்காதே. Yeah, that your prediction, you got it right. So we are talking about it. So I predicted also. I also predicted I don't think Punjab winning against Calcutta out of it, Chika. இப்போதைக்கு இல்ல. I am going to track back my words and say even Mumbai Indians are not out of it and even RCB are not out of it. ஆமா சீக்கா, I don't know. 14 can qualify, Chika, in the year. எனக்கு என்னமோ தோணுது Chika. But it all depends on tomorrow's match. It depends on Sunrisers நாளைக்கு வந்து உதப்பட்டாங்கன்னா I feel 14 தான் Chika. ஏன்னா எல்லா டீமும் 10ல 5 இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க பாருங்க CSK 10ல 5 இருப்பாரு. Sunrisers will be 10ல 5. DC will be thinking நான் 11ல 5 பரவாயில்ல 1 மேட்ச் எக்ஸ்ட்ரா ஆடினாலும் நான் எல்லா மேட்சும் வின் பண்ணனா நான் 8க்கு போவேன் இல்லாட்டி 7க்கு போவேன்னு. பஞ்சாப் கிங்ஸ் வந்து நெக்ஸ்ட் 4 மேட்ச் வின் பண்ணா எனக்கும் குவாலிஃபைங் சான்ஸ் இருக்குன்னு. ஜிடியும் அதே தான் யோசிப்பான். மும்பை இந்தியன்ஸ் என்ன சொல்லுவானா யாராவது மேல ஸ்லிப் பண்ணனா எனக்கு ஒரு சான்ஸ். RCB அதான். So I won't rule out anybody, Chika, as of now. It is 1% chance I give Mumbai Indians and RCB, but I still give them that 1% chance, Chika. Never know. Cricket is a funny game. It happened once like this. RCB ஒரு வாட்ச் இந்த மாதிரி குவாலிஃபை பண்ணாங்க. அந்த மாதிரிலாம் என்ன ஆகும் தெரியல. உன CSKக்கு ஒரு வாட்ச் ஆச்சு. 2012 Chika, I'll give you the permutation and combination, Chika. எனக்கு ஞாபகம் இருக்கு Chika. I remember 2012. Sunrisers Hyderabad had to beat RCB. Where Rajasthan had to beat somebody else. அந்த பக்கம் இன்னொரு பக்கம் அடிக்கணும். 3 teams had to beat 3 other teams for us to qualify and it happened. So என்ன வேணாலும் ஆலாம் IPL ல 14 and that time 7 wins only qualified. 7 wins only qualified that time. I know that. I think you won the match. You and Perna even win பண்ணி கொடுப்பீங்க. Albi Markle in Albi Markle win பண்ணி கொடுப்பாங்க against Rajasthan at Rajasthan. I know that. So match. anything can happen now. அதனால so நாளைக்கு மேட்ச் பத்தி போவோம். Sunrisers versus Rajasthan.
if Sunrisers do win this game, they are sitting very pretty, Chika. அவங்க 10ல 6 win பண்ணி எனக்கு வந்து லாஸ்ட் 4ல நான் 2 win பண்ணாலே But போதும். now Sunrisers to win the game, what should they do? In your opinion, let me ask you a question. I think Glenn Phillips has to come into the team, Chika, instead of Aiden Markram. I think Henrik Klaasen should bat number 4. Last year our number 4ல தான் பொளந்தாரு. Henrik Klaasen should bat number 4. You can really think about Nitish Reddy at number 5. At number 5 or Glenn Phillips at number 5. Nitish Reddy can also be promoted up the order to number 3. Nalla promise காமிச்சிருக்காரு Nitish Reddy. So their batting is fine. Nitish Reddy வந்து சும்மா இந்த சினிகாலஜி ஷாட்லாம் ஆடக்கூடாது. அவன் நார்மல் ஷாட் ஸ்ட்ரைட்ல ரொம்ப நாள் அடிக்கிறான். கவர் டிரைவ், ஆஃப் டிரைவ், ஓவர் த லாங் ஆஃப், ஓவர் த டாப் அடி நல்லா ஆடுறான். அந்த ஷாட்ஸ் ஆடணும் அவன் நாளைக்கு. சும்மா இந்த மாதிரி இப்படி அடிக்கிறது, இந்த ஸ்விட்ச் இட் அடிக்கிறதுனா போட்டல மட்டும் போடுவாங்க அவனை. So he should play straight those line. He should play straight. His strength is what? Playing shots through the line. எனக்கு அது மட்டும் தான் ஒரு மேஜர் சேஞ்ச் எனக்கு நான் பண்ணுவேன் Chika. Glenn Phillips எடுத்துட்டு வரணும் Chika, because he gives you proper off spinning option also Chika. He's a better spinner than both Travis Head and Aiden Markram. நீங்க வந்து வாஷிங்டன் சுந்தருக்கு கொடுக்க போதில்லைன்னு கிளியரா தெரியுது. they are not going to give him an opportunity ன்னு கிளியரா தெரியுது. so அப்ப அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு ஆஃப் ஸ்பின் ஆப்ஷன் in Glenn Phillips and ஒரு finisher option. I will definitely play Mayank Markande Chika. நான் வந்து Mayank Markande டெஃபினட்டா வச்சுப்பேன் என்னோட இதுல. எஸ், எல்லா மேட்சும் ஒரு ஓவர் ரன் கொடுத்துறாரு. அந்த மேட்சும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரஜத் படிதார் அடிச்சுதான் அது வந்து ரியல். But he still got a big wicket. அவன் ஒரு 2 விக்கெட், ஒரு 1 or 2 crucial wicket கொடுத்தாலும் அவன் has done his job. But they have to trust Shabaz Ahmed lot on spin. They are not trusting Shabaz Ahmed with the spin. He's not a bad bowler, boss. He's not a bad bowler. Shabaz Ahmed is not a bad bowler. அவன் எங்க தர ஆக்சுவல் வீக் லிங்க் அணி. Bhuvanesh Kumar is proving to be a very weak link பண்ணி கதன. Bhuvanesh Kumar all these days been a potential match winner. அவன் அந்த early breakthroughs எடுக்கிறது இல்ல, ரொம்ப சுமாரா bowling போடுறான். And Cummins also has to step up his bowling. Last 3 matches Cummins bowling has been Goings bowling. He should come back to the original Cummins bowling. Yeah, that is definitely there. And will they be tempted or Travis Head can play the attacking game, but they should also understand 2 point கவர் சாஷின் போறனா அந்த ஷாட் ஆடாதீங்க அப்படினாங்க. கொஞ்ச நாளைக்கு ஆடாத. I think I don't think Travis Head and Abhishek Sharma will change the way they play Chika. No, they should not change the game, Ani, but then I think I'm not asking you for example, let me call myself, sorry dear viewers, ஆனா அதிகாரம் என்னை யாரும் கேமை சேஞ்ச் பண்ண சொல்ல. ஒரு கொஞ்சம் அப்பப்ப காசு கேட்ட சொல்லுவான், அவங்க 2 ஃபைனல் இருக்காண்டா பாத்துக்கோடா அப்படின்னு தான் சொல்லுவான். அதிகமா ஹுக் அடிக்காதன்னு சொல்ல மாட்டான்ட்ட. just have a look, ஒரு 2 ஃபைனல் வச்சிருக்கான், ஒரு ஸ்கொயர் லெக், ஒரு ஹுக் அடிக்கிறதுக்கு. that means I have to use my intelligence. எந்த பால் ஹுக் அடிக்கணும், எந்த பால் விடணும் அப்படின்னு. அந்த மாதிரி உட பாத்துக்கணும், வேற எதுவும் கிடையாது. Will we see a flat wicket or will we see a slow wicket? Slow wicket na you will play into Rajasthan's hands. Slow wicket ஆனா Rajasthan outright winner. But if flat wicket எடுத்தானோ match will be a good match. 2 பேர் அடிப்பாங்க, தொப்பு 2 பேர் சோதா. But the possibility of ஏன்னா மச்சான் நீ யூஜுவலி செல்க நின்னத்துல இருந்து அடிச்சிட்டு இருக்க முடியாதா? நீ கொஞ்சம் ஸ்டெப் டவுன்லாம் பண்ணி ஆடணும். யாரு இவன், அவன் பேர் என்ன, கிளாசன்லாம். You can't just நின்னத்துல இருந்து அடிச்சிட்டு இருக்க முடியாது. எல்லாத்தையும் கொஞ்சம் ஃபுட்வொர்க்லாம் யூஸ் பண்ணி ஆடணும் கிளாசன். Without footwork, Klaasen cannot keep on scoring all the time. Let me be very frank. Sorry. Okay, let's go to the prediction, Chika. Who's going to win this? See, Rajasthan Royals, அவங்க லைனப் பார்த்தனா, let's talk about Rajasthan Royals. அவங்க இப்ப கன் பேட்டிங் லைனப்ல இருக்கான். எல்லாம் இப்ப வந்து எல்லாம் இருப்பாங்க. அவங்க யாரு? Dhruv Jurelu ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஜுரேலு ஃபார்ம் வந்துட்டான். ஆனால் அவங்க டாப் பேட்டிங்ல எல்லாரும் ஃபார்ம்ல இருக்காங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், அவங்க எப்படி இந்த Sandeep Sharma handle பண்ண போறாங்க first few overs. That will decide the course of the match, Ani. Let me be very frank. Sandeep Sharma and Bolt ஓட initial spell, இந்த 4 ஓவர் இருக்கு. Bolt 2 ஓவர், Sandeep Sharma 2 ஓவர். Let's assume 2 overs. And the 2 overs will decide the course of the match. Travis Head and Abhishek Sharma will look to take them down. அது செம எக்ஸைட்டிங் பேட்டிலா இருக்கு போகுது. ஆக்சுவலி நீங்க சொன்ன மாதிரி அது எப்படி பண்ண போறாங்க தெரியல. அவங்க எப்படி பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க எனக்கு தெரியாது. See, they might tear them apart or they might fall into their hands. I mean, fall into straight into their trap.
ஆப்வியஸ்லி நம்ம பார்த்துட்டோம். 2 வாட்டி சன்ரைசர்ஸ் சேஸ் பண்ணி செம்ம அடி வாங்கியிருக்காங்க. ஸோ சேசிங் வந்து ஒரு ப்ராப்ளமா இருந்திருக்கு. வில் தே வாண்ட் டு பேட் ஃபர்ஸ்ட் ஆர் ஆர் தே அகைன் கோயிங் டு வின் தி டாஸ் அண்ட் சன்ரைசர்ஸ் சே bowling? கேப்டன் தான் அப்பா, நீ என்ன வேணா விக்கெட் குடு, நான் பேட்டிங் தான் முதல்ல பண்ணுவேன். சேசிங்லாம் லேதுண்டி. நீ ஸ்லோ விக்கெட் குடுக்குறியோ, ஃபாஸ்ட் விக்கெட் குடுக்குறியோ, ஸ்பின் விக்கெட் குடுக்குறியோ, கிரீன் டாப் குடுக்குறியோ, வெட் விக்கெட் குடுக்குறியோ, எனக்கு என்ன வேணா கவலை கிடையாது. நான் பேட்டிங் முதல்ல தான் பண்ணுவேன். பேட்டிங் செகண்ட் பண்ணா அங்கேயே சமாதி. சமாதிக்கு சமாதி தான். அப்புறம் பாவம். But RR have been chasing off late and they've been chasing really well. So அவங்களும் they'll probably want to chase. அதெல்லாம் வேற விஷயம் மச்சான். நீ உன் ஸ்ட்ரெங்த் தான். நீ அவன் ஸ்ட்ரெங்த் நீ ஆடிட்டு இருக்க முடியாது. நீ உன் ஸ்ட்ரெங்த் நீ ஆடு. Who's going to win? அந்த predictor score போடுங்கப்பா. அதெல்லாம் விடுப்பா. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா. அது எனக்கு நான் ஜஸ்ட் மிஸ்டர் நிறைய பண்ணிட்டு இருக்குப்பா. Okay. சொல்லுங்க. Who's going to win? நீ முதல்ல சொல்லு. RR are looking too strong and they've been too much on a momentum. எங்கேயோ ஒரு பிரேக் வைக்கணுமே. So I'm going for a Sunrisers win, Chika, at home. Batting நீ first, நாளைக்கு I think. வந்து I'll put it this way. Sunrisers have a good opportunity to win because number one is a home game. Nah, most of the home games they won except that RCB match which they lost and which was a turning wicket. And the slow wicket la மாட்டிட்டாங்க அவங்க. If they go back to the old I think they'll give a flat wicket, Chika. I don't think they'll take a chance with the slow wicket, Chika. 100% slow wicket. இது சொல்லிறேன் Chika. Slow If they wicket give a கொடுத்தான்னு slow வச்சுக்கோ. wicketல slow wicket கொடுத்தாங்கன்னா அவங்க காலி Chika. மேட்ச் ஷூரா காலி Chika. பொட்டலம் ஸ்லோ விக்கெட் கொடுத்தாவன் யுஜ்வேந்தர் சேல் செம ஃபார்ம்ல இருப்பான். வேர்ல்ட் கப் டீம்ல வேற இருக்கானா. ஜாலிடி ஜில்காவ bowling போடுவாங்க. அவன் இன்னும் ஆல் த மோர் நல்லா போட்டு நம்ம பேசுற நம்ம செலக்ஷன்ல யோ யார் சொன்னீங்க என்ன எடுக்க கூடாது சொன்னீங்க என்னதான் சொல்லுவான். ஜீகா நீ தான் சொன்ன எடுக்க கூடாதுன்னு நான் பாடுறா போட்டு வின் பண்ணி கொடுக்குறா பாடுறா அப்படின்னு எனக்கே பண்ணி கொடுப்பாங்க. சரி ஓகே. Who's your prediction on? And it's a very tight, I'll be very honest, it's a 50-50 game, Ani. I'm sorry, I'm not going to predict anything. It's a 50-50 game. It could go either way, this way, that. Okay. I mean, I'm not willing to take any side just because 1%, 2% the side doesn't matter. It doesn't make any sense. The prediction, நீ தான் winner. நான் இப்பவே அவார்ட் கொடுத்துறேன் உனக்கு. Predictor award உனக்கு இப்பவே அட்வான்ஸ் ஆகி கொடுத்துறேன். I don't want to get into the prediction. I like to talk more on the what I call என்ன மாதிரி இது அப்படின்னு how a team should win or what they should do. கமின்ஸ் வந்து ஒழுங்கா bowling பண்ணணும். இந்த அப்பா டாக்கர் bowling போட்டு லாஸ்ட் 4 மேட்ச் கோயின்ஸ் மாதிரி bowling போட்டானா கைட்டி கொடுத்துருவான். யாரு அங்கே பார் சஞ்சு சாம்சன் புல் அடிப்பான். நேரா மிட் விக்கெட்டுக்குள்ள நேரா லேக்ல போயிடும். இவன் இருக்கானே உன் ஃப்ரெண்டு ரியான் பராய் இங்கே பார் பிர்லா வந்து நங்க அடிப்பான் போட்டாங்க. அந்த மாதிரி அடிச்சு தள்ளிடுவாங்க போட்டு. Okay. Anyway, wait பண்ணி பார்க்கலாம். It's going to be an interesting clash நாளைக்கு. I think it will be a moreover நாளைக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் ஆடுவான் யசஸ்வி ஜெய்ஸ்வால். அவன் இப்போ வேர்ல்ட் கப் டீம்ல வேற இருக்கான். அவன் தில்லு துடுன்னு பேட்டிங் ஆடுவான் அவன். ஐயோ ரொம்ப ஏர்லியா சன்ரைசர்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேனோ. பட் ஓகே பரவாயில்ல. யசஸ்வி ஜெய்ஸ்வால் பட்லர் ரெண்டு பேருக்கு மார்க்கிங் சீன் வச்சுக்கோ. அதுதான் பயமா இருக்கு. ஆனா அங்கேயும் அந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. பாத்தா அவங்க எல்லாம் போயிட்டு தான் அவங்க அப்படியே ஹைதராபாத் டூர் போட்டு இங்கே பாரு சார்மினாரி பார்த்துட்டு வருவாங்க, பிர்லா மந்திரி பார்த்துட்டு வருவாங்க, லால் பகதூர் ஸ்டேடியம் பார்த்துட்டு வருவாங்க, லேக்கையும் பார்த்துட்டு வந்துருவாங்க. I think it's going to be a high scoring affair, Chika. I think it might be a high scoring close game. I mean, I still believe it's going to be a close fight. I don't think Sunrise. I'm hoping that Sunrise Hyderabad would have done the course correction by now technically, and they will do the course correction. And I think that I'm sure that everybody would have understood where they are going wrong. And they did not change the attitude of the game. But step out பண்ணி ஆடணும். நீ வந்து நின்னுண்டே சேல்னா 6 அடிச்சிட்டு இருக்க முடியாது. ஒரு 2 ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்கணும். பார்க்கலாம். நாளைக்கு காமிக்க போறாரு ஹென்ரிக் கிளாசன்ஸ் டே டுமாரோ. So that's why I'm going for a Sunrisers Hyderabad. நாளைக்கு நான் சொன்னேன் பாரு மச்சான், கிளென் பிலிப்ஸ் ஆடலன்னு வச்சுக்கோங்க. இவங்க எங்க ஏடன் மேக்கர் ஆடலான்னு வச்சுக்கோ. அது வழிஞ்சி அவன் ஆடுற மூஞ்சி மாதிரியே இருக்கும். வழிஞ்சி போடுவாங்க. அவன் வரைச்சவே மூஞ்சி டல்லா தான் வரான். அவன் வரைச்சவே ஒரு நெகட்டிவ் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் தான் பேட்டிங் வரான் ஏடன் மேக்கர். அந்த ஃப்ரேம் ஆஃப் மைண்ட்ல வந்தான்னு வச்சுக்கோ. Thank you very much for no mention SRH ன்னு சொல்லி போடுவாங்க. Okay. Anyway, guys, before you go, subscribe to our channel Chiki Chika. Hit the bell icon notification. We'll be back again tomorrow. Cheers, guys.